ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தோல்விகளை அனுமதிக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரே தோல்வியில துவண்டு போகும்படியாக அல்ல, எழும்பி நிற்கும்படியாய், சாதிக்கும்படியாய். அப்படி தோல்வி அடைஞ்ச பலரை நீங்க தட்டி கொடுக்கும்படியாய், அப்படி தோல்வி அடைஞ்ச பலருக்கு நீங்க தோள் கொடுக்கும்படியாய், அவங்களுக்கு சாட்சி சொல்லும்படியாகத்தான் ஆண்டவர் உங்களுக்கு அதை அனுமதிச்சிருக்கிறாரு. ஸோ ஒரே ஒரு தோல்வி உங்க வாழ்க்கைய ஒரு நாளும் முடிச்சிடவே கூடாது. ஒரு மரணம் உங்க வாழ்க்கைய முடிச்சிடக்கூடாது. ஒரு இழப்பு உங்க வாழ்க்கைய முடிச்சிடக்கூடாது. ஒரு அவமானம் உங்க வாழ்க்கைய முடிச்சிடக்கூடாது. ஒரு ரிஜெக்ஷன் உங்க வாழ்க்கைய முடிச்சிடவே கூடாது. ஆண்டவர் உங்களுக்காக தான் வார்த்தையை சொல்றாரு. கடந்ததை நினைச்சு கலங்காத, மறந்துரு, தோல்வியை விட்டுரு. ஆண்டவர் உனக்கு ஒரு தோல்வியை நீ அனுபவித்தால் ஆயிரக்கணக்கான ஜெயத்தை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆனா இதே போல ஒரு தோல்வியின் அனுபவம் வரும்போது வேதத்துல யோசேப்பு என்கிற மனுஷனை குறித்து நீங்க வேதத்துல வாசி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிக்கும் போது, 45ஆம் அதிகாரம், என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் வேண்டாம், ஜீவரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இவனுக்கும் இந்த மனுஷனுக்கும் சவுலுக்கும் வித்தியாசம் இருக்கா? தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தவன் தான் யோசேப்பு. தான் நேசித்த தகப்பன், தன்னை செல்லமா பார்த்த அப்பா, தனக்கு பலவர்ண அங்கிய வாங்கி கொடுத்த அழகு பார்த்த தகப்பனார், சொல்லாம தெரியாம அப்பாவை விட்டு பிரிஞ்சிருவோம் அப்படின்னு நினைச்சா கூட அவன் மென்டலி ஏதாவது ப்ரிப்பரேஷன் ஆயிருப்பான். ஆனா அவனுக்கு அப்படி ப்ரிப்பரேஷன் ஆகிறதுக்கு கூட டைம் கிடைக்கல. தன்னுடைய தகப்பனார பிரிவோம் அப்படின்னு அவன் நினைக்கவே இல்லை. அப்படி நினைச்சிருந்தா அவன் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மோட்டிவேட் பண்ணியிருப்பான். ஆனா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு தன்னை நேசித்த ஒரு தகப்பனாரை விட்டு பிரிந்து அந்நிய தேசத்துல அடிமையாக போகிறான் யோசேப்பு. ஆனா அந்நிய தேசத்துல அடிமையா போனாலும் அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து, ஒரு தோல்வி தன்னுடைய வாழ்க்கையில நேசிக்கிறதுக்கு தகப்பன் இல்லாம மனசுல பாதிக்கப்பட்டாலும் தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்றான், என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதுனால நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், என்ன ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த தோல்விக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த அவமானத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் தோல்வியை பார்த்து துவண்டு போறவன் கிடையாது. நான் கஷ்டத்தை பார்த்து துவண்டு போறவன் கிடையாது. என் தனிமையை பார்த்து நான் துவண்டு போறவன் கிடையாது. நான் எழும்புவேன். ஜீவ ரட்சனை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை தட்டி கொடுக்கிறாரு. மகனே, உனக்காக தான் நான் பேசுறேன். மகளே, உனக்காக தான் பேசுறேன். நீ சவுல் போல ஒரே ஒரு தோல்வியை பார்த்து உங்களை அழிச்சுக்க நினைக்கிறீங்களா? யோசேப்பை போல அவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் இல்லை, ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் எனக்கு இதை அனுமதிச்சிருக்கிறாரு. நான் இந்த தோல்வியிலே சாக மாட்டேன், ஜெயிச்சுட்டு தான் நான் சாவேன், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாருன்னு எழும்புறீர்களான்னு ஆண்டவர் உங்களை செக் பண்ணிட்டே இருக்கிறார். நீங்கள் புதிய பாட்டில் வாசிக்கும் போது அப்படிதான். தேவனுடைய சீசர்ல 2 பேருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தோல்வியை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் பேதுருவுக்கும் ஒரு தோல்வி இருக்கு, யூதாஸ்காரியத்துக்கும் ஒரு தோல்வி இருக்கு. யூதாஸ்காரியத்து ஒரு தப்பு பண்ணிட்டான், பேதுரு ஒரு தப்பு பண்ணிட்டான். பேதுரு பண்ண தப்பு பெரிய தப்பு, யூதாஸ்காரியத் பண்ண தப்பு பெரிய தப்பு தான். ஆனா 2 பேருக்கும் உள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஒருத்தன் இல்ல இதோட நான் சாக மாட்டேன், ஆண்டவர் பார்த்த உடனே போய் தேவாலயத்துல போய் மனம் கசந்து அழுது, ஆண்டவரே உங்களிடத்துல மன்னிப்பு கிடைக்குமா, நான் திரும்ப நிக்க மாட்டேனா, திரும்ப என்ன நிக்க வைங்கன்னு ஆண்டவரத்துல கெஞ்சினா. ஆனா ஒரே ஒருத்தன் என்ன சொல்றானா, இதுக்கு மேல நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம், இதுக்கு மேல இருந்த என்ன பிரயோஜனம், நான் வாழ மாட்டேன் போல தெரியுது, இதுல நான் செத்துருவன் போல தெரியுதுன்னு தன்னையே ஏமாற்றி கொண்டு வேதம் சொல்லுது நாண்டு கொண்டு அவன் செத்துட்டான். ஆனா பேதுரு ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலனாய் மாற்றப்பட்டு ஆண்டவரோடு பேசி ஆயிரக்கணக்கான பேரை கர்த்தருக்குள்ள ஆயத்தப்படுத்திட்டு மரித்தும் இன்றும் பேசுகிற மனிதனாய் மாற்றப்பட்டான், ஊழியக்காரனாய் மாற்றப்பட்டான். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு நீ என்ன செய்ய போறீங்க?
அந்த ஒரே ஒரு தோல்வி திரும்ப திரும்ப விழுந்து விழுந்து எழும்புறத வச்சு இனி நான் எழும்ப மாட்டேன்னு உங்களை ஒதுக்கிக்க போறீங்களா? இல்லை, தூசியை உதறி விட்டு எழும்பி ஆண்டவருக்காக நான் வாழ்வேன்னு நீங்க ஒப்பு கொடுக்கிறீர்களா? இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் ஒருவேளை அனுமதிச்சாருன்னா வருகிற வாரங்களிலும் இந்த செய்தியை நான் உனக்கு கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். உங்களையே நீங்க எதனாலெல்லாம் கெடுக்கிறீங்க அப்படின்றத குறித்து நான் உங்களோட பேசினேன், கர்த்தருடைய துணையோடு கூட. இன்றைக்கு இந்த வாரம் இந்த காரியத்தில் நான் முடிக்கிறேன். ஒரு தோல்வி, ஒரே ஒரு தோல்வி உங்களை அழிச்சிடக்கூடாது. நிறைய மனிதர்கள் தங்கள் அந்த ஒரு தோல்வியினால தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். போட்டும், நன்மைக்கு ஒரு தோல்வி அல்ல, 1000 தோல்வி இருந்தாலும் நன்மைக்கு. நான் தோல்வியிலே நான் படுத்துற மாட்டேன், நான் தோல்வியிலே நான் கீழே விழுந்துட மாட்டேன், நான் தோல்வியை பார்த்து நான் துவண்டு போக மாட்டேன். ஆனா நான் எந்திரிச்சு நிற்பேன். கர்த்தர் இந்த செய்தியின் மூலமா யாரோ ஒருத்தரை கர்த்தர் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். உன்னை கர்த்தர் தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன் கரத்தை கர்த்தர் பிடிச்சிட்டே இருக்கிறார். மகளே நீதானே, மகனே நீதானே அப்படி நினைத்தாய். அந்த தோல்வியை பார்த்த உடனே நீ நினைச்ச இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சு நீ ரொம்ப தூரம் போயிட்ட. இதுக்கு மேல எனக்கு உயர்வு இல்லை, இதுக்கு மேல எனக்கு யாரும் இல்லை, இதுக்கு மேல எனக்கு வெற்றி இல்லை, இதுக்கு மேல எனக்கு எதுவுமே இல்லை நினைச்சது உண்மைதானே? இதோ உன் ரட்சகர் இருக்கிறார், இதோ உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு வழியை அடைந்தால் 7 வழியை உனக்காக திறக்கிற கர்த்தர், ஒரு பாதை அடையும் போது பல பாதையை உனக்காய் திறக்கிற கர்த்தர். உனக்கு வரப்பட்ட அந்த தோல்வி நீ அவமானப்படும்படியாக அல்ல, நீ அழியும்படியாக அல்ல, நீ ஒன்றுமில்லாமல் போகும்படியாக அல்ல, உன்னை ஒரு பெரிய கருவியாய் நிறுத்தும்படியாய். அல்லேலூயா சொல்லுங்க. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு எங்கள் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்